இந்த அழகான சுங்கு வந்துட்டு எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு நூல் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே பிளேடை வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம வந்துட்டு 2 பாதியாக பிரித்து எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த துணியில் கொடுத்து நம்ம தைக்க போகிறோமோ அதை வந்துட்டு ட்ரையாங்கிள் பீஸ் மாதிரி நம்ம வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அந்த கார்னர்லேயே இந்த மாதிரி வந்துட்டு எட்ஜ்லேயே வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு தைச்சி எடுத்துக்கணும். கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஓரமாகவே நீங்கள் வந்துட்டு பொறுமையாக தைச்சிக்கிட்டே வாங்க. தைச்சதுக்கப்புறமா இதே மாதிரி நம்மக்கிட்ட இன்னொரு பீஸும் இருக்கும். அதையும் வந்துட்டு நல்ல பக்கமாக வந்துட்டு உள்ளே வச்சுட்டு மறுபடியும் மேல் தையில் வந்துட்டு நம்ம போட்டுக்க போகிறோம். அந்த ஓரத்துலேயே வந்துட்டு போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 சைடுமே வந்துட்டு நமக்கு நல்ல பக்கம் வந்துடும். சென்டரில் வந்துட்டு அந்த டிசைன் வந்துட்டு நமக்கு வந்துடும். இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு அமுக்கு தையல் வந்துட்டு நம்ம போட்டுக்க போகிறோம். போட்டதுக்கு அப்புறமேட்டு இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு லேஸ் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இந்த மாதிரி லேஸ்லாம் கொடுத்து நம்ம தைக்கும் போது சுங்கு பார்க்கறதுக்கு இன்னுமே வந்துட்டு அழகாக இருக்கும். ப்ளவுஸு, லெஹங்கா, நீங்கள் வந்துட்டு லாங் ஃப்ராக்லாம் தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி சுங்குலாம் வந்துட்டு நீங்கள் வச்சு வீட்டிலேயே ரெடி பண்ணி தைக்கும் போது பார்க்கறதுக்கு டிசைன் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம கடையில் போய்ட்டு அதிகமாக விலை கொடுத்து நம்ம வாங்காமல் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சாலும் நம்ம தைச்சி முடிச்சோன்னே வந்து பாருங்கள், லுக்கு வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் வந்து தைச்சி பாருங்கள். இதே மாதிரி டைலரிங் டிப்ஸ் வந்துட்டு நம்ம சேனலில் நிறைய இருக்குது, உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தைச்சி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சீப்பை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி சீவி விடுங்க. கொஞ்சம் பிசுறாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு சமமாக வந்துடும். வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம கத்திரிக்கோல் வச்சுட்டு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதோடைய அவுட்லுக்கை வந்துட்டு பாருங்கள், அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். அந்த கலருமே வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ரெட் அண்ட் எல்லோ வந்துட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. எண்டில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி லேஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்கனால இன்னுமே வந்துட்டு அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் தைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோ பார்க்க